நம்மளுக்கு வந்து போன மாதம் யூடியூப்பில் வந்து ஒரு 1,75,000 வந்தது. அதை போட்டு நம்ம வந்து 3 பவுன் தாலிக்கொடி வந்து எடுத்துட்டோம். அது எந்த மாடலு, எப்படி நம்ம எடுத்தோம், எவ்வளோ காசு எப்படி நான் யூடியூப்பில் சம்பாதிச்சேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இந்த பிளாக் வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் திங்கக்கிழமை எடுத்த பிளாக் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் நம்மளோட சொந்த காசில் நம்மளுக்குன்னு நம்ம வந்து நகை எடுக்க போகிறோம். நம்மள்கிட்ட இருக்க நான் கழுத்தில் போட்டிருக்க செயினாக இருந்தாலும் சரி, நம்ம அடவில் இருக்க பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து அந்த செய்முறையாக செய்வாங்கல்ல, அது மாதிரி தான் நம்மளுக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கோல்டு எடுக்க போறோம். அதை பத்தின பிளாக் தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம நினைச்சு போனது ஒண்ணு, ஆனா அங்க எங்களுக்கு நடந்தது ஒண்ணு. நம்ம எப்பயுமே திண்டுக்கல் உதயம் சொல்லறியில தான் நம்ம வந்து எடுப்போம். அங்கதான் இன்னைக்குமே போயிருந்தோம். அப்படி என்ன எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. எங்களுக்குமே கடைக்காரங்க கொடுத்த சர்ப்ரைஸ் தான் அது. இப்படி ஒரு ஐடியா சொன்னாங்க, அதனால நம்ம வந்து எடுத்துட்டோம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன சர்ப்ரைஸ், உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேல மாடியில பாக்குறீங்களா, ஃப்ரீயா இருக்கு. கோட் செக்ஷன்ல கொஞ்சம் தள்ளிக்கலாம். சீட்டு தான் வேணும். செல்ல காமிச்சாலும் ஏத்துக்க மாட்டேன். நகை மட்டும் குறைக்காதீங்க. காசு கம்மியா இருந்தா நகையை நம்ம அங்கே போயிட்டு பார்வதி கடையில் போய் மாமாவுக்கு வந்து வேஷ்டி எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா மாமாவுக்கு வந்து வேஷ்டி இல்லை, கிழிஞ்சிருச்சு. எல்லாமே 4 வேஷ்டி இருந்தது, கிழிஞ்சு இப்போ 2 வந்து நிற்கிது. அதனால சரி வேஷ்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து திங்கக்கிழமை எடுத்த பிளாகு. நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு எடுத்துட்டு நம்ம வந்து செய்யறதுக்காக கொடுத்துட்டு போயிருந்தோம். இப்போ வந்து செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. அதை வாங்கிட்டு போகலான்னு சொல்லி தான் வந்திருக்கோம். என்னமே நேற்று அதே ட்ரெஸ், இன்னைக்கு அதே ட்ரெஸ்ஸா நீங்க வந்து கேட்பீங்க. நம்ம வந்து நகை கடைக்கு மட்டும்தான் வந்து வேற எங்கேயுமே போகல, எங்கேயுமே உட்காரல, அழுக்காகல. அதனால இன்னைக்குமே நான் அதையே போட்டுட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் தானே அப்படின்ட்டு அதையே போட்டு வந்துட்டேன். தம்பி வந்து அந்த ஸ்லேடு, அந்த பென்சில் குச்சி இதெல்லாம் அவங்க கொடுத்தாங்க, அதை வச்சு எழுதி விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அவங்க எழுதி வச்சிருக்காங்க. இங்கதான் வந்து செய்ய போப்பாரு திருப்பி எது செஞ்சாலும். அப்போ வா போலாம். வரி அங்கேயே இருக்கியா? யோசிச்சுட்ட கிளம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. என்ன மீனா உனக்கு மூஞ்சி ஃபுல்லாகவே பல்லா இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் உங்களால் தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். என்ன அப்படின்னா, என்னோட ரொம்ப நாள் ஆசை. அது எப்படி சொல்கிறதுனா, என்னால் சொல்கிற வார்த்தைகள் அந்த அளவுக்கு நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன். நம்மளுக்கு வந்து போன மாதம் யூடியூப்பில் வந்து ஒரு 1,75,000 வந்தது. அதை போட்டு நம்ம வந்து 3 பவுன் தாலிக்கொடி வந்து எடுத்துட்டோம். அது எந்த மாடலு, எப்படி நம்ம எடுத்தோம், எவ்வளோ காசு எப்படி நான் யூடியூப்பில் சம்பாதிச்சேன் அப்படின்னு நீங்கள் இந்த பிளாக்ல ஃபுல்லாக போய் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 பவுன் எடுக்கலான்னு தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் தான் சரி யூடியூப் காசு தான் இவ்வளோ வந்திருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து எடுத்துடலாம், வேஸ்ட்டாக போயிடும். வேறு எதுலனாச்சும் நம்ம வந்து காசை போட்டோம் அப்படின்னா இது வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வழியாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் வந்து 1 பவுன் இருக்குது, இதில் வந்து 3 பவுன் இருக்குது. மொத்தத்துக்கு நம்ம வந்து 4 பவுன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்.
என்ன மீன் அதுங்களாட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. நம்ம சாதிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஓப்பன் பண்ண போகிறேன். எனக்கே வைக்க வேணாமா? அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்களே பாருங்க. புது மாடல் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் எப்படி செலெக்ஷன் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதுதான் நம்ம எடுத்த பாவனை இல்லைங்க. நீங்க வேற உடனே நீங்க நினைச்சிருப்பீங்க 1,75,000 வந்துருச்சா மீனா. அப்பெல்லாம் கிடையாது. நம்ம வந்து 1 பவுன் எடுத்திருக்கோம். அது வந்து யூடியூப் காசுல இல்லை, கொஞ்சம் காசு நம்ம வந்து சேர்த்து வச்சிருந்தோம். பத்தாதுக்கு அக்கம் பக்கத்துல கொஞ்சம் கடை வாங்கி 12,000 ரூபாய் கிட்ட கடை வாங்கி நம்ம வந்து 1 பவுன் எடுத்திருக்கோம். அதை நான் வந்து காமிக்கிறேன். இந்த பாக்ஸ் எதுக்காக அப்படின்னா, சும்மா அவங்களெல்லாம் ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து எடுத்தேன். மற்றபடி நம்ம 3 பவுன்லாம் எடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து தாலி கொடி எடுத்துட்டோம். எடுக்கும்போது இது மாதிரி கொடுக்கலை. இந்த இது மாதிரி செயின் போட்டுக்கிறதுக்கு வந்து கொடுக்கல. இது மாதிரி பாக்ஸு, ரிங்கு பாக்ஸு, இந்த 1 பவுன்லாம் எடுத்தால் 1 பவுனு கூட இப்போ பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம நைட்டு 8 மணிக்கு மேலே போனனால நம்மளுக்கு வந்து அந்த கடையில் வந்து இது மாதிரி பாக்ஸ் வந்து கொடுக்கல. அதனால் நான் உங்கள் கடையில் தானே நாங்கள் ரெகுலராக வந்து எடுக்கோம். அவங்களுக்கே தெரியும் நம்ம அங்கே தான் போய் எடுக்கிறோன்னு. அதனால் நான் உங்கள்கிட்ட தான் எடுத்தேன். எனக்கு இந்த பாக்ஸ் வேணும்னாலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸை நம்ம வந்து வாங்கிட்டு வந்துருக்கோம். செயின் இல்லை, அட்டனாச்சு வச்சுக்குவோம். நம்ம வந்து உண்மை சொல்ல போனோம் அப்படின்னா இதுதான் எடுத்தோம். நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக தான். கழுத்தில் போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து இதாகிடும் அப்படின்ட்டு 916 கேடிஎம்மு காசாக எடுத்திருக்கோம். இது வீட்டில் வைக்கிறதுக்கு இல்லை, இது இப்போ நான் அடகு வைக்க போகணும். இந்த இது வந்து இந்த மேலே இந்த கூமாச்சி மாதிரி இந்த டாலர் மாட்டுவாங்கல்ல, அது மாட்டுறதுக்காக முந்தானத்தே நம்ம வந்து எடுத்துட்டோம். அது மாட்டுறதுக்காக நம்ம வந்து கொடுத்துருந்தோம். நாங்கள் அவங்கள்ட்டே சொல்லிட்டோம், கடைக்காரவங்கள்ட்ட, ஏன்னே நம்ம இது அடகு தானே வைக்க போகிறோம், அதனால் அடகு வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னே. சொசைட்டிலையும் சரி அடகு கடையிலையும் சரி இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அடகுக்கு எடுப்பாங்களாம். அதனால் இது நம்ம வந்து செய்ய கொடுத்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இதுதான் நம்ம வந்து எடுத்தது. பவுனோட நாங்கள் எடுக்கும்போது இதோட ரேட்டு வந்து முந்தானத்தோட ரேட்டு, முந்தானத்து பவுனோட ரேட்டு வந்து 55,700 ரூபா இந்த காயினோட ரேட்டு. நேற்று வந்து 1 பவுனுக்கு 500 ரூபா கூடிருச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்தா ஃபோன் நம்பர் இருக்கா, எங்களோட ஃபோன் நம்பரில் இந்தா பாருங்கள். இதுதான் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம 3 பவுன் எடுக்கிற அளவுக்குலாம் இன்னும் நம்மளுக்கு யூடியூப்லாம் காசு வரல. ஒரு மாதத்துக்கு 1,75,000 வாங்குற அளவுக்குலாம் நம்ம பெரிய யூடியூபர் கிடையாது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்து போன மாதம் வந்து 12,000 ரூபா தான் வந்துச்சு. அதனால் கொஞ்சம் அந்த காசு கொஞ்சம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசில் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பொருளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்று காசை பொறுத்த வரைக்கும் ஒன்று பொண்ணில் போடணும், இல்லைன்னா மண்ணில் போடணும் அப்படின்றனால நம்ம வந்து மண்ணில் போடுற அளவுக்கும் நம்மக்கிட்ட வசதி இல்லை. பொண்ணுலனாச்சும் போடுவோன்ட்டு யார்ட்டையாச்சும் கடை வாங்கினாச்சு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தோம். 12,000 ரூபாய் யூடியூப் காசு வந்துச்சு. அந்த காசை போட்டு நம்ம வந்து 1 பவுன் வந்து எடுத்துட்டோம். நகை சீட் வந்து சேரலான்னு இருக்கேன். நகை சீட் வந்து எப்படி சேர்றது, எப்படி என்ன எதுன்னு தெரியல. அதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டோன்னு எனக்கு வந்து தெரில. அது விசாரித்தா எனக்கு வந்து தெரிஞ்சிடும். அது நான் வந்து விசாரித்து பார்த்து நகை சீட்டில் வந்து சேரணும். இப்படி கடை வாங்கி நீங்கள் வந்து நகை எடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸாக இருக்குது, காக்கா வேறு கத்திக்கிட்டே கிடக்கு. எல்லாம் கடை வாங்கி நீங்கள் நகை எடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம கடை வாங்கி நம்ம வந்து பொருள் எடுத்துட்டோம். இப்போ அவங்கள்ட்ட ஒரு 12,000 ரூபாய் நம்ம வாங்கியிருந்தாலுமே அந்த 12,000 ரூபா காசாக கொடுத்துடலாம். இதே 12,000 ரூபாய்க்கு நம்ம போய் ஒரு பொருளோ ஏதோ எடுக்கணும்னா அன்றைக்கி ரேட் வந்து கூடிடும். அதனால தான் ஒரு பொருளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து அடை வச்சுட்டு வந்து இந்த காசு கொடுத்துருவோம். இதனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. காசு நம்ம சீட்டு போட்டுருக்கோம். காசு வந்ததுக்கப்புறம் கூட நம்ம வந்து நகையை திருப்பிக்கலாம். இது வந்து செய்முறைக்கு எதுக்காவது ஒன்று கூட நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இதை வந்து அப்படியே போட்டு இதே நம்ம செயின் எடுத்துருந்தோம்னா அதிலெல்லாம் கழிப்பாங்களாமே, சேதாரம்னு சொல்லி கழிப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதே காயின்னா இதில் வந்து எதுவுமே கழிக்க மாட்டாங்களாம். இப்படியே கொடுத்துட்டு நம்ம 8 கிராமுக்கு இந்த காயின் எவ்வளோக்கு போகுதோ அவ்வளோக்கு வந்து நம்ம வந்து நகை எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஒரு நாள் அந்த 3 பவுன் சங்கிலியை திருப்பி இதில் வைக்கத்தான் போகிறேன். அது நீங்கள் எல்லோரும் பார்க்கத்தான் போகிறீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.